ஆமென். சங்கீதம் 54 அதிகாரத்துக்கு 2 வசனம். தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நடக்கிறத சவுலோட குமாரன் தாவீதுக்கு சொல்லுவாங்க. எந்த நெருக்கத்துல தாவீது இந்த சங்கீதத்தை சொல்கிறார்னா, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க தான் செவி கொடுக்கணும். நம்ம கூட தேவன்கிட்ட எவ்வளவோ விண்ணப்பங்களுக்கு சொல்லுவோம். அந்த விண்ணப்பங்களுக்கு உடனே பதில் வரல நாம யோசிப்போம். ஏன்னா தேவன் அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்காரு. நம்ம அவசரப்பட்டா அதுக்குரிய பதில் வராது. நம்ம தேவனை நோக்கும் போது ஏற்ற நேரத்துல நம்மளுடைய விண்ணப்பத்துக்கு தேவன் நிச்சயமாக பதில் தருவார். என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். ஆண்டவரே, இந்த சமூகத்துல நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் கூட நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வார்த்தைகளுக்கு மனுஷங்க செவி கொடுக்கறாங்களோ இல்லையோ, நீங்க எனக்காக கேளுங்க. எப்படி கேட்கணும்ன்றாரு? உற்சாகமா என்ன கேளுங்கப்பா. என்னோட இருதயத்தினோட விசாலங்கள், நம்மளுடைய இருதயத்துல எவ்வளவு வேதனை இருந்தா அந்த விண்ணப்பங்கள் நம்ம கண்ணீரா வரும். தேவனுக்கு அறிவார். அந்த வாயின் வார்த்தைகளுக்கு தேவன் செவி கொடுக்கிற போல நம்மளுடைய ஒவ்வொருடைய இருதயத்தினுடைய கேள்விகள், அந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் நமக்கு செவி கொடுப்பார். அதே வசனத்துல, உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. நம்ம எப்படி செய்யணுமா? தேவனுக்கு பலியிடும் போது உற்சாகமா, ஏனோ தானம் செய்யாம, நமக்குள்ள ஒரு ஆண்டவர் ஒரு ஆவி ஊற்றப்படும் போது நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நமக்குள்ள பேசுவாங்க. நம்ம இந்த காரியம் செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு அவர் அறிவார். யோவான் கூட ஒரு பத்மதீவுல போடும்போது கூட அந்த நாள் வரும்போது என்ன பண்ணாங்க? சும்மா இல்ல, நம்ம தான் ஆலை இல்லையே, கம்முன்னு உட்காரமா, அந்த நாள்ல தேவனுக்குள்ள அவங்க ஆவிக்குள்ளானாங்க. அதே மாதிரி நம்ம கூட தேவனை உற்சாகமாக ஆலயத்துக்கு வந்த நோக்கம் என்ன? நம்மளுக்கு தேவன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்த கிருபைக்காக தேவனுக்கு சோத்திர பலியிட போது தேவன் அவர் நம்ம மேல பிரியமா இருப்பார். கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன். எல்லா ஸ்தலங்கள எந்த இடமாகட்டும், நம் தேவன் நாமத்தை துதிக்க துதிக்க நமக்குள்ள தேவன் உற்சாகத்தை கொடுப்பார். நமக்கு பலவீனம் கண்டிப்பா இருக்கு. நம்மளோட சரீரம் நிச்சயமா பலவீனமானது. நம்மனால அவருக்கு தெரியும், நமக்கு இவந்ததான் பலன் தெரியும். அந்த பலனை கூட தேவன் எப்படி பண்ணுவாரு? அவருக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா நம்ம எல்லா வேலைகளும் செய்யத்தக்கதாக தேவன் நமக்கு பலனை தருவார். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு நான் போக முடியலப்பா நம்ம சொல்லும் போது கண்டிப்பா கர்த்தர் அதுக்கு ஒரு பலன் நம்ம தருவார். ஏன்னா நம்ம துதிக்கிறோம். தாவீது எல்லா நேரத்துல கூட சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க நடந்தாலும் கர்த்தரை துதிப்பாங்க, படுத்தாலும் துதிப்பாங்க, எந்த ஒரு வேலை செய்தா கூட கர்த்தருடைய நாமம் அவங்க நாவல் இருக்கும். நம்ம கூட எல்லா நாளிலும் கூட தேவனுடைய நாமத்தை துதிக்க துதிக்க நம்ம இருதயம் சுத்தமாகும். மற்றவங்களுக்கு நம்ம சொல்லும் போது கூட கர்த்தருடைய நாமம் வெளிப்படும். அவங்களுக்கு ஏற்ற அந்த ஆறுதலான வார்த்தை நம் இருதயத்துல கர்த்தர் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். தேவன் நாமம் உயர்த்தப்படும். அடுத்த வசனம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். நமக்கு இக்கட்டான சூழ்நிலை, இது எப்படா நம்ம விடுவித்து வெளியே வருவோம் நம்ம நினைக்கும் போது கர்த்தர் அந்த நெருக்கத்தை கூட லேசான காரியம். என் தேவனுக்கு எல்லாமே ஒரு லேசான காரியம். நமக்கு தான் மலை மாறி இருக்கு. ஆண்டவரே, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவோம்? கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம். தேவனை துதிக்க துதிச்சா நிச்சயமா எல்லா கஷ்டங்களுக்கும் நம்ம விடுவித்து கர்த்தரை நாம சாட்சியா சொல்லுவோம். என் கண்கள் சத்துருக்கள் நீதி. நமக்கு ஒரு சத்துரு நமக்கு ஒரு ஆபத்து விளைவிக்கிறானா, என்ன ஆண்டவரே, அவங்க நான் உண்மை நோக்கி பாக்குறேன், ஆனா அவங்களோட பலனை கொண்டு எங்களை நெருக்குறாங்க. ஆனா கர்த்தர் அவங்களுக்கு நீதி விசாரிக்கும் போது நம்ம கண் பார்க்கும். நம்ம அவங்க கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். எல்லா நாளும் தாவீது போல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நமக்காக தேவன் இறங்கி செய்வார். நமக்கூட கர்த்தர் இருப்பார். இந்த வருடம் தொடங்கி
இந்த மாதம் கூட முடிய போது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாத்தார். வரப்போக மாதங்கள் கூட கர்த்தர் நம்மோடு இருப்பாருங்க. இந்த சங்கீத கூட தேவன் ஆசீர்வதி